ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். எனவே அரசனின் மகன் யோத்தாம் அரண்மனை பொறுப்பேற்று நாட்டு மக்களை ஆண்டு வந்தான். இந்த நிகழ்வு நடந்தது 750. இந்த 750 ஏறக்குறைய 32 ஆண்டுகள் அல்லது 33 ஆண்டுகள் இவன் ஆட்சியை முடித்திருக்கிறான். யுசியா அல்லது அசரியா 33 ஆண்டுகளை முடித்திருக்கிறான். அப்போ 750 என்றால் 33 ஆண்டுகள் முடிந்து விட்டது. அந்த 750 இணை அரசனாகத்தான் இவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். உசியா இறக்கிறது வரை, அப்படின்னா 7 ஆண்டுகள். 742 தான் உசியா இறக்கிறான். 750 740 வரை இந்த 8 ஆண்டுகள் இவன் ஒரு இணை அரசனாகத்தான் இருக்கிறான். உசியா அவனுடைய மகன் யோத்தாம். தொடர்ந்து அசரியாவின் பிற செயல்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவின் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? இந்த அரசனுடைய செயல்பாட்டை இவர்கள் ஏற்கனவே இருக்கிற அந்த அரசர்களை பற்றிய குறிப்பேடு அதிலே எழுதி வைப்பது உண்டு. அந்த அடிப்படையில் யூதாவை பொறுத்த மட்டில் யூதாவினுடைய அரசர்கள் குறிப்பேட்டில் ஒவ்வொரு அரசனை பற்றிய அவனுடைய செயல்களை பற்றிய குறிப்புகள் எழுதப்பட்டிருக்கிறது. 7வது வசனம். அசரியா தம் மூதாதையரோடு துயில் கொண்டு தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டான். இது இயல்பாக ஒரு அரசனுடைய இறப்பும் அதற்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது என்ற அந்த நிகழ்ச்சி கோர்வையும் இருக்கிறது. அசரியா அல்லது உசியா தனது தாவீது நகரிலே அடக்கம் செய்யப்பட்டான். தன் மூதாதையரோடு துயில் கொண்டான். மூதாதையரோடு துயில் கொண்டான், தாவீது நகரில் அடக்கம் செய்யப்பட்டான் என்கிற அந்த கருத்து சொல்லப்படுகிறது. எனவே அசரியா இயல்பாக இறந்தான் என்கிற செய்தி நமக்கு கிடைக்கிறது. அவனுக்கு பின் அவனுடைய மகன் யோத்தாம் அரசனானான். யோத்தாம் ஏறக்குறைய இவன் ஏற்கனவே 8 ஆண்டுகள் இணை அரசனாக செயலாற்றி கொண்டிருக்கிறான். அந்த 8 ஆண்டுகள் முடிந்தவுடனேயே, அரசன் இறந்தவுடனேயே 750 இவனுக்கு மீண்டும் அரச பொறுப்பு கிடைக்கிறது. இனிமேல் அவன் தனி ஆளாக ஆட்சி செய்யலாம். இப்போ 742 இவன் தனி ஆளாக ஆட்சி செய்கிறான். யோத்தாம் உசியா இறந்த பிறகு தனி ஆளாக 742 742 பிறகுதான் இவனுக்கு முழுமையான பதவி கிடைக்கிறது, அரசாட்சி செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. அதுவரை இவன் தன்னுடைய தந்தையின் பெயரில் தான் ஆட்சி செய்திருக்கிறான். உசியா அவனுடைய பெயரில் தான் ஆட்சி செய்திருக்கிறான். எனவே அந்த காலத்தில் யோத்தாமை அரசனாக யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். யாரைத்தான் அரசன் என்று சொல்வார்கள்? இந்த 7 ஆண்டுகளும் உசியா தான் அரசர். ஆனால் ஆட்சி செய்வது எல்லாமே யார் செய்வா? பணியாற்றுவது எல்லாமே யார் செய்வா? யோத்தாம் தான் செய்வான். ஆனால் பெயர் யாருக்கு போகும்? உசியாவுக்கு போகும். அதனுடைய இந்த ஆண்டை கணிக்கின்ற போது ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்ற அந்த ஆண்டினுடைய நிலைப்பாடு அதான். இப்போ இந்த ஆண்டிலிருந்து இந்த ஆண்டு வரை இவர் ஆட்சி செய்தார். இப்போ எல்லாவற்றுக்கும் இவர் தான் பொறுப்பு. அதே மாதிரி தான் யோத்தாம் 750 735 வரை பொறுப்பு. ஆனால் முழுமையான பொறுப்பு எப்போ? 742 735 மொத்தமே 7 ஆண்டுகள் தான் அவன் முழுமையான ஆட்சி செய்திருக்கிறான். மீதமுள்ள 7 ஆண்டு அவன் முழுமையாக ஆட்சி செய்தானா அல்லது ஒரு நிரந்தரமான ஆட்சியாளராக அவன் கருதப்பட்டானா என்பதில்
கேள்விக்குறி இருக்கிறது. இப்போ இரண்டாவது பகுதிக்கு வருவோம். இஸ்ரேல் அரசன் செக்கரியா. நான் ஏற்கனவே சொன்னேன், முதல் பகுதி தென்னாடு, அதன் பிறகு 5 வடநாட்டு அரசர்கள், இறுதியாக கீழரண் தென்னாட்டு அரசன் என்கிற அந்த கணக்கு யோத்தாம். இப்போ அசரியா அல்லது இந்த உசியா என்கிற அரசனை பற்றிய செய்தி பார்த்தோம். இதற்கடுத்து இஸ்ராயலுடைய அரசன் செக்கரியா 8 முதல் 12, இது இரண்டாவது பகுதி. 8ஆம் வசனம். யூதா அரசன் அசரியா ஆட்சியேற்ற 38ஆம் ஆண்டில் யெரொபெயாமின் மகன் செக்கரியா சமாரியாவில் இருந்து கொண்டு இஸ்ரேலை 6 மாதம் ஆண்டான். யூதா அரசன் உசியா ஆட்சி பொறுப்பேற்ற எத்தனாம் ஆண்டு? 38ஆம் ஆண்டு. அடிப்படையில் செக்கரியா ஆட்சி பொறுப்பேற்பது 746. 746 செக்கரியா ஆட்சி பொறுப்பேற்கிறான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், உசியா ஆட்சி பொறுப்பேற்றது 783. இப்போ 783லேருந்து 746 கழிச்சோம்னா கரெக்டாக 38 வரும். அப்படின்னா அந்த முதல் பகுதியில் தான் இந்த ஆட்சியில் சில பிரச்சனைகள் வரலாம். இது பிரச்சனைகள் வருவதற்கு ஏற்கனவே எழுதப்பட்டிருந்தால் இதை மாற்ற முடியாது. அந்த அடிப்படையில் தான் இதை மொழிபெயர்ப்பாளர்கள் இது எப்படி எழுதப்பட்டதோ அப்படியே விட்டு விடுகிறார்கள், அதில் குறை இருந்தால் கூட. ஆனால் இந்த 8ஆம் வசனத்தில் அந்த குறை நிவர்த்தி செய்யப்படுகிறது, சரி செய்யப்படுகிறது. அந்த அடிப்படையில் நம்ம 38ஆம் ஆண்டில் அசரியா அரசன் ஆட்சி பொறுப்பேற்ற 38ஆம் ஆண்டு என்றால் அப்போ 83லிருந்து 46 என்பது 38 ஆண்டு. அது சரியாக வருது அந்த கணக்கு. இப்போ 46 தான் தென்னாட்டு மன்னனாகிய 2ஆம் யெரொபெயாமினுடைய மகன் செக்கரியா சமாரியாவில் ஆட்சி பொறுப்பேற்கிறான். என்றால் 2ஆம் யெரொபெயாம் 746 இறந்து விடுகிறான். அவனுடைய இறப்புக்கு பிறகு ஆட்சி பொறுப்பை ஏற்கிறவன் அவனுடைய மகன் செக்கரியா. ஸோ சமாரியாவிலிருந்து இஸ்ரேலை எத்தனை ஆண்டுகள்? 6 மாதம் ஆண்டான். அதாவது இனிமேல் வரப்போகிற அரசர்கள் எல்லாம் 6 மாதம் 1 மாதம் என்ற கணக்கில் தான் வருவார்கள். நீண்ட காலம் ஆட்சி செய்கின்ற ஒரு அரசனுக்கு பிறகு வருகின்ற எல்லா அரசர்களுடைய காலங்களும் குறையும். என்றால் அவர்களுடைய நிழலில் தான் இவர்கள் ஆட்சி செய்ய முடியும். நீண்ட காலம் என்கிற போது மக்கள் ஏற்கனவே ஒரு அரசனுக்கு கீழே நீண்ட காலம் ஆட்சி நடக்கிறதே என்கிற ஒரு தேக்க நிலை ஏற்படும். அதற்கு ஈடு கொடுக்கக்கூடிய நிலையில் அதற்கு அடுத்து வருகிறவர்கள் இருக்க மாட்டார்கள். இது இயல்பு. அதற்கு அடுத்தவர்கள், அதுவும் ஒரே குடும்பத்திலிருந்து வந்ததென்றால் அது இன்னும் பேரிழப்பாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏறக்குறைய இங்கே செக்கரியா அப்படிப்பட்ட நிலைக்குத்தான் வருகிறார். ஏகுனுடைய பாரம்பரியத்திலே அவர் வருகிறார். ஏகு, யோகாவாசு, யோவாசு, 2ஆம் யெரொபெயாம், இப்போ செக்கரியா 4வது தலைமுறை. ஒரே குடும்பத்திலிருந்து 4 தலைமுறையாக ஒரு அரசன் ஆட்சி செய்கிறான் என்றால் நிச்சயமாக பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த இனமெல்லாம் இந்த குடும்பம் ஏகு குடும்பம், ஏகுடைய அந்த பாரம்பரியத்திலிருந்து வருகின்ற சக்கரியா வரை இதை இசாக்கார் அல்லது மனாசே குலத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள். அதாவது இது உறுதியாக சொல்ல முடியாது, ஆனால் இசாக்கார் அல்லது மனாசே குழுவை சேர்ந்தவர்கள் அல்லது அந்த பாரம்பரியத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். இந்த ட்ரைப் என்று சொல்லுகிறோம் அல்லவா, குலத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என்கிற கருத்து இருக்கிறது. இந்த ஏகுவிலிருந்து சக்கரியா வரை 4 தலைமுறைகள். இதை நாம் மனதில் வைக்க வேண்டும். அதாவது ஏகு மிகப்பெரிய ஒரு கொடுமையை செய்தான். எந்த அளவுக்கு என்றால் ஆகாபனுடைய குடும்பத்தையே முழுவதுமாக அழித்தொழித்தான். யாருமே தப்பலை.
அதில் ஒரே ஒருத்தன் மட்டும்தான் தப்புனான், வேறு யாருமே தப்பலை ஆகாப்பினுடைய குடும்பத்தில். அதனால் அதற்குரிய தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பது யாவையினுடைய விருப்பம். யாவே ஆட்சி மாற்றத்தைத்தான் விரும்பினாரே ஒழிய இந்த ஓம்ரி குடும்பத்திலிருந்து ஏகுவுக்கு ஆட்சி மாற்றம் வருகின்ற போது அந்த ஆட்சி மாற்றத்தை தான் விரும்பினார். அவர் திருப்பொழிவு செய்தாலும் ஏகுவை, ஆனால் ஆட்சி மாற்றம்தான் எதிர்பார்க்கப்பட்டது. ஆகாப்பு தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் கருத்து. ஆனால் அந்த குடும்பமே முழுவதுமாக அழிக்கப்பட வேண்டும் என்பது யாவையுடைய விருப்பம் அல்ல, விருப்பமில்லை. அதற்காக ஏற்கனவே யாவையே யார்கிட்ட சொல்லியிருந்தார்? ஏகுவிடத்திலே சொல்லியிருக்கிறார். நாம் ஏகுவுடைய அந்த ஆட்சி பொறுப்பேற்ற அந்த நிகழ்வை படிக்கின்ற போது ஏகுவுக்கு ஒரு அறிவுரை கூறப்படும் 12ஆம் அதிகாரத்தில். நீ 4 தலைமுறை தான் உன்னுடைய ஆட்சி அமையும் என்று. அந்த இறைவாக்கு நிறைவேறுவது போல இருக்கிறது. எத்தனை மாதங்கள் தான் இவன் ஆட்சி பொறுப்பு இருக்கிறான்? 6 மாதங்கள் தான் ஆட்சி பொறுப்பு இருக்கிறான். எனவே ஏகுவுக்கு நிகழ்ந்த ஒரு தண்டனை என்று தான் இதை சொல்ல வேண்டும். அவன் செய்த செயலுக்கு ஆகாப்பினுடைய இனம் அல்லது ஓம்ரி குடும்பத்தை முழுமையாக அழித்த அந்த நிலைக்கு ஒரு தண்டனையாகத்தான் இந்த 4வது தலைமுறையில் யாவையே ஏகுவிடத்தில் கூறிய கருத்து. அதற்கான ஒரு நிறைவேறுதல் போலவே இது தெரிகிறது. 6 மாதங்கள் தான் ஆட்சி செய்கின்றார். அப்படின்னா 746 ஆரம்பித்து 746 முடிஞ்சு போகுது அவனுடைய ஆட்சி காலம். தொடர்ந்து அவனும் தன் மூதாதையர் செய்தது போல் ஆண்டவரின் பார்வையில் தீயன செய்தான். இங்கே தென்னாட்டு அரசர்களுக்கு சொல்லப்படுவது போல அவன் நேர்மையாளனாக இருந்தான் என்கிற அந்த சொல் வழக்கு வராது. என்றால் இவர்கள் வடநாட்டு அரசர்கள். வடநாட்டு அரசர்களை தென்னாட்டவர்கள் என்றைக்கும் நேர்மையாளர்களாக பார்த்தது இல்லை. அந்த அடிப்படையில் தான் அவனுடைய மூதாதையராகிய நேபாற்றின் மன்னன் மகன் யெரொபெயாமினுடைய பாவ வழியை விட்டு அவன் விலகாமல் இருந்தான். அவர்கள் ஆண்டவருடைய பார்வையில் தீயன செய்தார்கள், தீயவற்றை செய்தார்கள், தீமையை செய்தார்கள் என்கிற கருத்தும், அதன் பிறகு இஸ்ரவேலை பாவத்திற்கு உள்ளாக்கிய நேபாற்றின் மகன் யெரொபெயாமின் வழியை விட்டு அவன் விலகவில்லை. இந்த கருத்து எல்லா வடநாட்டு அரசர்களுக்கும் வரும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இவனை பொறுத்த மட்டில், செக்கரியாவை பொறுத்த மட்டில் இவன் 15வது அரசன். ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் என்றால் வடநாட்டிலிருந்து வருகின்ற 15வது அரசன். இந்த 15 அரசர்களுக்கும் நாம் அப்படியே அடியொட்டி நாம் பார்த்தோம் என்றால் இவர்கள் அத்தனை பேரும் என்ன செய்திருப்பார்கள்? ஆண்டவரின் பார்வையில் தீயன செய்தார்கள். அந்த முதல் அரசனாகிய முதலாம் யெரொபெயாம் அவனுடைய பாவ வழியை விட்டு அவர்கள் விலகவில்லை. இந்த 2 வசனங்களும் அப்படியே அரிச்சுவடி போல வந்துக்கிட்டே இருக்கும். நேபாற்றின் மகன் 2ஆம் யெரொபெயாம் செய்த பாவ வழியிலே அவர்கள் வாழ்ந்தார்கள், அந்த வழியிலே சென்றார்கள். ஆண்டவருக்கு கண்ணுக்கு முன்னால் எது தீயதோ அதை தீயனப்பட்டதை செய்தார்கள். அந்த சக்கரியாவுக்கும் இதே நிலைதான். தொடர்ந்து யாபேசின் மகன் சல்லும் அவனுக்கு எதிராய் சூழ்ச்சி செய்து அவனை இப்ளயாமில் வெட்டி கொன்றுவிட்டு அவனுக்கு பதிலாக அரசனானான். அப்போ இவன் 6 மாதம் ஏன் ஆட்சி செய்தான் என்பதற்கு விடை இங்கே தான் இருக்குது. 10வது வசனத்தில் ஏன் 6 மாதத்தை தாண்டவில்லை இவனுக்கு என்றால், இவனுக்கு அடிமரத்தில் கோடாரி யார் வைப்பது? ஷலூம், யாபேசின் மகன் ஷலூம். இந்த ஷலூம் எந்த குலத்தைச் சேர்ந்தவன் என்ற குறிப்பு இல்லை, இவனை பற்றி எந்த குறிப்புமே இல்லை. இந்த ஷலூம் என்ன செய்தான்? இவன் யாபேசனுடைய மகன். எனவே எந்த 10 குலங்களில் எந்த குலத்திலிருந்து வருகிறான் என்று தெரியவில்லை. ஆனால் சூழ்ச்சி செய்து இப்ளயாமில் வெட்டி கொன்று விட்டு, அதாவது இவனை இப்ளயாமில் என்பது ஏறக்குறைய இங்கே இந்த பகுதி
இதே பகுதி வந்து இன்னொரு இடத்திலும் குறிப்பு வருகிறது. அதாவது 2 அரசர்கள் 9ஆம் அதிகாரம் 27, 2 அரசர்கள் 9ஆம் அதிகாரம் 27 யூதா அரசன் அகசியாவை பற்றி செய்து வரும். இவன் வந்து யோராமை பார்ப்பதற்காக போவான். அப்போ ஏகு ஆட்களை தூண்டிவிட்டு இவனை கொலை செய்வதற்கு முயற்சி எடுப்பான். அப்படி எங்கே கொலை செய்கிறான் என்றால் இவனை முதல்ல காயப்படுத்துவான். அந்த காயப்படுத்துகிற இடம் வந்து இப்லியாம். அங்கிருந்து அவன் காயப்படுத்திய இடத்துலேருந்து மகிடோ போவான், அங்கே போய் செத்து போவான். அந்த செய்தி வந்து 2 அரசர்கள் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 27 இடம்பெறுகிறது. அப்படின்னா இது மகிடோவுக்கு பக்கத்தில் இருக்குது இப்லியா. அப்படின்னா இது இஸ்ரேல் பள்ளத்தாக்கில் இருக்குது. மகிடோவும் இஸ்ரேல் பள்ளத்தாக்கில் தான் இருக்குது. அந்த இஸ்ரேல் பள்ளத்தாக்கு என்பது கார்மேல் மலைக்கும் சமாரியா மலைக்கும் இடையே வருகின்ற பகுதி. அது அப்படியே கீழ் கலிலேயா மேல் கலிலேயா மலைகள் இருக்குல்ல, கீழ் கலிலேயா மேல் கலிலேயா மலைகள் இருக்குது. இந்த அப்பர் கேலிலி, இந்த லோவர் கேலிலி. இந்த அப்பர் கேலில் லோவர் கேலியில் அந்த கீழ் கலிலேயா மேல் கலிலேயாக்கு இடையில தான் இந்த பள்ளத்தாக்கு போகுது, இஸ்ரேல் பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கில் ஏறக்குறைய மேற்கே இருக்கிற ஒரு மலை உச்சியில் தான் மகிடோ இருக்குது. அதுக்கு அருகில் தான் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்க வேண்டும். எனவே 9ஆம் அதிகாரத்தில் அகசியா அங்குதான் காயப்படுத்தப்படுகிறார். பிறகு அவரை இறக்க வேண்டிய சூழ்நிலை. அதே போல இங்கே யாரும் கொலை செய்யப்படுவது, வெட்டி கொள்ளப்படுவது இப்லயாமில் சக்கரியா ஷலூம், அதாவது யாபேசுடைய மகனாகிய ஷலூம் என்பவனால் வெட்டி கொள்ளப்படுகிறான். ஒரு அரசனே இன்னொருவனை வெட்டி கொள்கிறான். அதாவது ஒரு அரசனை இன்னொரு அரசனாக போகிறவன் வெட்டி கொள்கிறான். இனி வருகின்ற வடநாட்டில் நடக்கிற நிகழ்வுகளும் அப்படி தான் நடக்க போகுது. ஒருவன் அரசனாக வேண்டும் என்றால் ஒருவனை கொண்டு விட்டு இவன் ஆட்சிக்கு வர வேண்டும். இது ஏற்கனவே நடந்தது. தொடர்ந்து தொடக்க காலத்திலிருந்து நம்ம 1ஆம் யெரொபெயாம் பிறகு அவனுடைய மகன் அபிதாப் அவன் கொல்லப்படுகிறான். அவனுக்கு பிறகு தான் அடுத்து பாஷா வருகிறான். பாஷாவுக்கு பிறகு அவனுடைய மகன் ஏலா கொல்லப்படுகிறான். அவனுக்கு பிறகு தான் சிம்ரி வருகிறான். சிம்ரி கொல்லப்படுகிறான். அவனுக்கு பிறகு தான் ஓம்ரி வருகிறான். நம்முடைய ஓம்ரி இனத்திலிருந்து கடைசியாக யோராம் அந்த யோராம் கொல்லப்பட்ட பிறகு ஏகு ஆட்சி பொறுப்பேற்கிறான். அதாவது ஏகு தான் நம்மனை கொள்கிறான், யோராமை கொள்கிறான். அப்புறம் இப்போ வந்து சக்கரியாவை யார் கொள்கிறா? ஷலூம் கொள்கிறான். அப்படின்னா ஒரு இனம், அதாவது ஒரு குலம் அல்லது ஒரு குடும்பம் ஆட்சி பொறுப்பு வருவதற்கு ஏற்கனவே இருக்கிற அந்த அரசனை கொன்றுவிட்டு தான் அடுத்த குலமோ அல்லது அடுத்த குடும்பமோ ஆட்சி பொறுப்பே இருக்கிறது. வடநாட்டை பொறுத்த மட்டும் இது வந்து எழுதப்படாத சட்டம் போல இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருந்து இன்னொரு குடும்பத்துக்கு ஆட்சி மாற்றம் நடக்கிற போது ஒரு கொலை தான் நடக்கிறது. இது எழுதப்படாத சட்டம் போலவே இந்த வடநாட்டு அரசியலில் இருக்கிறது. தொடர்ந்து சக்கரியாவின் பிற செயல்கள் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? சக்கரியாவின் பிற செயல்கள் இஸ்ரேல் அரசர்களின், நம்ம ஏற்கனவே இதை பற்றி சுட்டி காட்டியிருக்கிறோம். இஸ்ரேல் அரசர்களுடைய குறிப்பேடு என்பது வடநாட்டிலே பாதுகாத்து வைக்கப்பட்ட ஒரு குறிப்பேடு. ஒவ்வொரு அரசனை பற்றிய குறிப்புகள் எல்லாம் அதில் இடம்பெற்றிருக்கிறது. 12 உன் புதல்வர் இஸ்ரேலின் அரியணையில் 4ஆம் தலைமுறை வரை வீற்றிருப்பர் என்று யெகூவுக்கு ஆண்டவர் கூறிய வாக்கு இவ்வாறு நிறைவேறிற்று. நான் ஏற்கனவே சுட்டிக்காட்டின் 12ஆம் அதிகாரத்தில் ஏகு அவன் செய்த இந்த கொடுமைகளுக்கு பிறகு யாவே அவன் செய்த செயல் என்றால் ஆட்சி மாற்றத்திற்கு அவன் எடுத்த முன்னெடுப்புகளை அவர் பாராட்டுகிறார். ஆனால் அதே வழியில் அவன் செய்த செயலை அவர் ஆதரிக்கவில்லை. அதனால தான் நீ வந்து உன்னுடைய செய்த அந்த நான் ஆட்சி மாற்றம் விரும்பியதை நீ செய்ததால் அதற்கு 4 தலைமுறை உனக்கு பரிசாக கொடுக்கிறேன். ஆனால் 4 தலைமுறைக்கு பிறகு உன்னுடைய குடும்பம் ஆட்சி செய்ய முடியாது என்கிற அந்த முடிவை
ஏகுவிடத்திலே யாவையே கூறுகிறார். அந்த இறைவாக்கு, அந்த வாக்கு நிறைவேறுகிறது சக்கரியாவினுடைய இறப்பின் வழியாக அல்லது கொலையின் வழியாக. அதற்கு பிறகு 3வது பகுதி 13 - 16 முடிய ஷலூம். எனவே சக்கரியாவுக்கு பிறகு ஆட்சி பொறுப்பை இருக்கிறவன் ஷலூம். சக்கரியா 746 6 மாதம்தான் ஆட்சி செய்தான். 46 ஷலூம் ஆட்சி பொறுப்பை இருக்கிறான். ஷலூம் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தான்? வாசிப்போம். 13ஆம் வசனம். யூதா அரசன் அசரியா ஆட்சியேற்ற 39ஆம் ஆண்டில் யாபேசின் மகன் சலூம் அரசனானான். 38ஆம் ஆண்டிலே சக்கரியா அரசனானான். இப்பொழுது 39ஆம் ஆண்டில் யார் அரசாட்சி எடுப்பது? அதாவது 45 என்று சொல்லலாம். 745 ஷலூம் அரசனாகிறான். யாரை கொண்டுவிட்டு? சக்கரியாவை கொண்டுவிட்டு. இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. முதலாவது காரணமாக நாம் எப்படி பார்க்கலாம்னா, இந்த குலங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு வேறுபாடுகள். உன்னுடைய குலம் வரக்கூடாது, என்னுடைய குலம்தான் வரணும், என்னுடைய குடும்பம் வரணும், உன்னுடைய குடும்பம் வரக்கூடாது என்கிற அந்த போட்டா போட்டிகள் ஒரு குடும்பத்தை அல்லது ஒரு குலத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை இல்லாத நிலை. அதனால் ஒரு குடும்பத்திற்கு எதிராகவோ அல்லது ஒரு குலத்திற்கு எதிராகவோ இன்னொருவர் எதிர்த்தெழுவது, அது அத்தாலியா மட்டும்தான். யாருன்னா ஆகாப்பினுடைய மகள், அகாசியாவினுடைய சகோதரி. அப்படின்னா இதை ஏன் இவளை மட்டும் நாம் தடித்து எடுக்கிறோம் என்றால், யூத இனத்தோடு அவள் இணைந்து விட்டாலும், அதாவது யூதா நாட்டைச் சேர்ந்தவர்களோடு இணைந்து விட்டாலும் யூதா நாட்டினுடைய பெண் அல்ல.